திருமண பந்தத்தில் பொருந்தாத ராசி ஜோடிகள். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். இதில் அனைவரும் சில மோசமான, ஒத்துவராத ஜோடிகளாக இருப்பார்கள் என இங்கு சொல்ல வரவில்லை. ஆனால் சில ராசி ஜோடிகள் மற்றவர்களை விட சில பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கக்கூடியவர். திருமணம் ஒருவரின் வாழ்க்கையில் இரண்டாவது அத்தியாயம் என்று சொல்லலாம். அதன் அச்சாணி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்துச் செல்லுதல், அன்பும் ஆதரவும் தான். பொதுவாக திருமணமான ஜோடிகளில் பெரும்பாலானோர் மிக சிறப்பான வாழ்க்கையே வாழ்கின்றனர். சிலருக்கு திருமண வாழ்வில் சில பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். அதில் குறிப்பிட்ட சிலர் திருமண வாழ்க்கை ஒத்து வராததாக இருக்கிறது. இந்த பதிவில் மற்ற ராசிகளை விட சில ஜோடி ராசிகளிடம் திருமண பந்தத்தில் பொருத்தமின்மை அதிகம் இருக்கும். இவர்கள் மன வாழ்க்கையில் கடினமான நேரத்தை செலவிடுவார்கள். மேஷ ராசியினர் மிகவும் உறுதியான மனநிலை, சுயாதீன இயல்பு கொண்டவர்களாக அறியப்படுகிறார்கள். இது கடகத்தின் இயல்பான உணர்ச்சிவசப்படுதல், அதிகம் விட்டு கொடுத்து செல்லுதல், அன்பு செலுத்துதல் போன்ற விஷயங்களுடன் ஒத்து வராததாக இருக்கும். பொதுவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும் விஷயத்திலேயே இருவரிடையே பொருத்தம் இருக்காது. மேலும் அடிக்கடி இவர்களிடையே தவறான புரிதல், உணர்ச்சி. நில ராசியான ரிஷபம் ராசிநாதன் சுக்கிரன், காற்று ராசியான கும்பத்திற்கு அதிபதி சனி. ரிஷப ராசியினருக்கு ஸ்திரத்தன்மையும் பாரம்பரியத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுவே கும்ப ராசியினர் சுதந்திரத்தையும் அவ்வப்போது நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிகவும் பாதுகாப்பாக இருக்க நினைக்கக்கூடிய ரிஷப ராசியினர், கும்ப ராசியினர் கணிக்க முடியாத, எதிலும் ஒட்டாத மனநிலை கொண்டவர்களுடன் குடும்ப வாழ்க்கையில் எப்போதும் சங்கடங்களை உணரலாம். ரிஷப ராசியினர் எதிர்பார்க்கும் முன்னுரிமை கும்பத்திடம் கிடைக்காததால் அவர்களுடன் சேர்ந்து வாழ்வதில் சற்று சிக்கல் ஏற்படலாம். காற்று ராசியான மிதுனத்தின் அதிபதி புதன் பகவான். ஸ்திரமான நில ராசியான கன்னி ராசிக்கும் அதிபதி புதன் பகவான். இருப்பினும் இருவரிடையே திருமண வாழ்க்கையில் பெரியளவில் மன பொருத்தம் இருக்காது. மிதுன ராசியினர் எந்த சூழலுக்கும் மாறிக்கொள்ளுதல் மற்றும் சமூகத்தில் எளிதாக பழகும் குணம் படைத்தவர்கள். ஆனால் கன்னி ராசியினர் எதையும் பகுப்பாய்வு செய்பவர்களாகவும் நடைமுறைக்கு உகந்ததை மட்டும் தேர்வு செய்தல் போன்ற விஷயங்கள் இருவரிடையே ஒத்து வராது. மேலும் மிதுனத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிலும் புதிய விஷயங்கள் எதிர்பார்ப்பதும் அறிவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வமும் கொண்டவர்கள். கன்னி ராசியினரோ தன்னை பற்றி அதிகம் உணர்வார்கள். அதனால் இருவரிடையே எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. கன்னி விமர்சன குணமும் மிதுனம் உற்சாகத்தையும் தன்னிச்சை குணமும் கொண்டவர்கள். காற்று ராசியான துலாம் அதிபதி சுக்கிரன், நில ராசியான மகரத்திற்கு சனி அதிபதி. துலாம் ராசியினர் எந்த பிரச்சினையிலும் எப்போதும் நல்லிணக்கத்தையும் சமரசத்திற்கும் ஆசைப்படுவார்கள். ஆனால் மகரம் மோதல் போக்கும் லட்சிய மனநிலை கொண்டவர்கள். துலாம் ராசியினர் குடும்பத்தையும் சமூகத்தையும் சமமாக பார்ப்பார்கள். ஆனால் மகர ராசியினர் எப்போதும் தன் வேலை மற்றும் நீண்ட கால லட்சியத்தை அடைவதில் மட்டும் ஆர்வம் காட்டுவீர்கள். இதனால் தனக்கு முன்னுரிமை மற்றும் அன்பு செலுத்த வேண்டும் என நினைக்கக்கூடிய துலாம் ராசியின் விருப்பத்தை மகர ராசியினர் புறக்கணிக்க அல்லது நிறைவேற்ற முடியாமல் போகலாம். பரிகாரம். இதற்கு பரிகாரம் என்று ஒன்றும் இல்லை. எதிரெதிர் ஒத்துவராத சில ராசிகளின் திருமண சேர்க்கை நடந்து விட்டதென்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வது அவசியம். தனிமனித உரிமை, மரியாதை கொடுத்து வாழ்ந்தாலே இல்லறம் இனிமையாக செல்லும்.